நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எனக்கு மதியானம் ஃப்ளைட் இருக்கு, நான் பேங்காக் போறேன். ஒரு 2 days கழிச்சு நான் எங்க அம்மா கிட்ட கால் பண்ணும்போது நான் பாரிஸ்ல இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒரு நாள் பேங்காக்ல இருக்க, பிரேக்ஃபாஸ்ட் நீ இங்க பேங்காக்ல சாப்பிட்ற, டின்னர் நீ வந்து பிரான்ஸ்ல சாப்பிட்ற அப்படின்னு. ஸோ அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேன்சியான ஒரு அவங்களுக்கே பெருமையா இருக்கும் இல்லையா? வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த ஜாப்ல வந்து ஏன் இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். கேப்டன் கூப்பிட்டா கண்டிப்பா போகணும். விமானத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நடக்குது. எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பெண்ணா இருந்தானா அப்ரோச் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவாங்க. நான் ஒரு நார்மல் கம்பெனில ஒர்க் பண்ணி என் கொலீக்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, என் பாஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அது என்னோட இது, நான் வந்து அது செய்யணுமா இல்லையா அப்படின்னு. பிசினஸ் கிளாஸ் இல்லை எந்த கிளாஸ்ல இருந்தாலும் பொதுவாக பேசுவாங்க, கேட்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க, நம்பர் கேட்பாங்க. ஓ நீங்க இப்போ பாரிஸ் போறீங்களா, எந்த ஹோட்டல்ல தங்குறீங்க, ஒரு டின்னர் போலாமா. என்னோட பேட்ச்லேயே வந்து 2-3 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அப்போ அவங்க ஃப்ளைட்டில் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் பாட்டு பாடுவாங்க. அப்போ அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு பார்ட்டி கூப்பிடும்போது இவங்க போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் எப்படி சொல்றது, ஒரு மியூச்சுவல். இப்போ நீங்க என்ன ஒரு டின்னருக்கு கூப்பிடுங்க, எனக்கு இஷ்டம் இருந்தால் நான் வருவேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னா. ஆனால் அந்த ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து தான் ஆகணும், நான் இவ்வளோ பெரிய ஆளு, நான் கூப்பிட்டா நீ வந்து. டர்புலன்ஸ் வரும்போது கேப்டன் சொல்லிடுவாங்க உட்கார சொல்லி. ஆனா சில ஃபிளைட்ஸ்ல வந்து 1.5 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கும். ஆனா பயங்கரமா வந்து ஃபிளைட் இப்படி மேலே கீழே. அப்போ ஏன்னா அந்த ஃபிளைட் முடிச்சுட்டு நான் எதிர் சென்னை வந்துட்டு இருக்கோம், அது லேண்ட் ஆயிடணும், எல்லாரும் நாங்க வேண்டி போனாங்க அந்த ஃபிளைட்ல. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு இதுனா, எங்களுக்கு முன்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்கு. இப்போ நாங்கள் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இது பண்ணால் அவங்க பயந்துருவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே சிரிச்ச முகத்தோட நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக துஷ்யந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் துஷ்யந்தி. வணக்கம். நீங்க 8 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க எவ்வளவு சேலரியில இது பண்ணீங்க, வெயிட் பண்ணும்போது எவ்வளவு சேலரியில? என்னோட ஸ்டார்டிங் வந்து ட்ரைனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் போன உடனே ஒரு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க ட்ரைனிங் டைம்ல. அந்த ட்ரைனிங் டைம்ல 2500 தான், அதாவது 50,000 ட்ரைனிங் டைம்ல. ட்ரைனிங்க்கு அவங்களே எங்களுக்கு காசு கொடுத்துட்டு எங்களை ட்ரெயின் பண்ணிட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து ஐ திங்க் 80,000. 13ல. ஆமா, 2013 என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து 80,000. ஒரு 2-3 months கழிச்சு எனக்கு வந்து 1,80,000 அந்த மாதிரி 3 monthsல 1,80,000 கிடைச்சது. அப்புறம் ஒரு 9 monthsல வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது பிசினஸ் கிளாஸ்க்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது எக்கானமில ஒரு கேபின் க்ரூ. ஒரு 8 monthsல எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. ஸோ அப்போ ப்ரொமோஷன் பேசிஸ் வந்து எப்படி, என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எங்களுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபிளைட் இப்போ நான் போறேன்ல, எனக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு என்ன ரிவ்யூ பண்றீங்களா நான் கேட்கணும். இப்போ ஒரு மாசத்துக்கு இத்தனை ரிவ்யூ நான் வாங்கணும். அப்போ நான் வேற ஃபிளைட்ல நான் கேட்பேன். அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்ம் இருக்கும், சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட், SOPs அதெல்லாம் இருக்கும். ஒரு ஃபார்ம்ல வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்கும். அவங்க வந்து என்ன அசஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க பண்ணாங்களா, செக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூஸ்ல வந்து எவ்வளோ நீங்க ரேட்டிங் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணி. ஸோ அதில் வந்து நான் நிறைய ஃப்ளைட்ஸில் வந்து அபவ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மீட்ஸ்க்கு மேலே வாங்கினதுனால எனக்கு 9 monthsல ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பிஸ்னஸ் கிளாஸ் போயிட்டேன். அப்போ பிஸ்னஸ் கிளாஸில் வந்து 1.5 years தான் நான் பிஸ்னஸ் கிளாஸில் ஒர்க் பண்ணி அப்போ எனக்கு மேனேஜர் ப்ரொமோஷன் கிடைச்சிது. ஸோ மேனேஜர் பொசிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 4.5 lakhs சேலரி எனக்கு. நீங்க லாஸ்டா குட் பண்ணும்போது 180ல இருந்து அது அப்படியே வந்து பிஸ்னஸ் கிளாஸ்ல இருக்கும்போது 2.5 அந்த சேலரி வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது. ஏன்னா அது ஃபிளைட்ஸ் பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க US ஆஸ்திரேலியா ஃபிளைட்ஸ் பண்ணீங்கன்னா அந்த அலவன்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ ஒரு 250 வாங்குறீங்கன்னா 280 கூட போகலாம், 270 போகலாம், 240 போகலாம் அந்த மாதிரி. பட் கடைசியா நான் அங்கேருந்து விட்டுட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் 4.5 lakhs மந்த்லி சேலரி. ஹையஸ்ட் பொசிஷன்னா என்ன பொசிஷன் வரைக்கும் போலாம் கேபின் க்ரூல பொறுத்தவரை? ஹையஸ்ட் பொசிஷன், அதாவது ஃப்ளை பண்றதுல ஹையஸ்ட் பொசிஷன்னா கேபின் மேனேஜர். ஓகே, கேபின் மேனேஜரோட ஹையஸ்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஓகே எனக்கு ஃப்ளைங் வேண்டாம், சில பேருக்கு நிறைய பேருக்கு ஃபேமிலிஸ் இருக்கும், குழந்தைங்க இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ளைங்ல இருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணிட்டு ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜரா போகலாம், இல்லை ட்ரெயினரா போகலாம், அந்த மாதிரி அவங்க பண்ணலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்க ஓவர் கம் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 months தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோம் சிக் ஆயிடுச்சு. நான் இங்க நம்ம வந்து சென்னையில இருக்கோம், பேரண்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளவு நாள் ஒருக்கு நீங்க வீட்டுக்கு வருவீங்க?
அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு எங்களை அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்கே வர முடியாது. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு UAE விட்டுட்டு ஹோம் கண்ட்ரிக்கு போக முடியாது. ஏன்னா அந்த விசா ஸ்டாம்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு போக முடியாது. 6 மந்த்ஸ் கழிச்சு எங்க டெஸ்டினேஷனுக்கு ஃபிளைட் இருந்தாலும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆஃப் டேஸ் கிடைச்சா நாங்க போகலாம். பட் நான் அந்த 6 மந்த்ஸ் கழிச்சு எப்படியோ ஒரு மாசத்துக்கு நான் 2 வாட்டி வந்துருவேன். ஓகே. ஆமா, 2 டேஸ் ஆஃப் கிடைச்சானா நான் சென்னை வந்துருவேன். மேரேஜ்க்கு முன்னாடி ஓகே, மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஃபேமிலி டைம், அதுக்கப்புறம் ஒர்க் டைம், அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ண முடியும்? ஆக்சுவலி அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஃபிளைட் நாங்க பண்ணிட்டு வரோம்ல, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸ் ஆஃப் கிடைக்கும். நான் வந்து நிறைய ஃபிளைட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மொத்தமாவே ஒரு மாசத்துல 5 ஃபிளைட் பண்ணுவேன். பட் நான் லாங் ஃபிளைட்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு US ஃபிளைட் நாங்க பண்ணோம்னா அந்த US ஃபிளைட் போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து 4 டேஸ் ஆஃப் மினிமம், அந்த ரிக்வயர்மெண்ட் ரெஸ்ட்டுக்கு. அப்ப அந்த ஃபிளைட் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 டேஸ் ஆஃப். ஸோ இது மாதிரி ஒரு மாசத்துல நான் 4 US ஃபிளைட் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு 4 டேஸ், பேக்ல ஒரு 4 டேஸ், ஃப்ரண்ட்ல ஒரு 4 டேஸ். ஸோ அந்த 4 டேஸ் ஆஃப்ல நான் சென்னை வந்துட்டு போவேன். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து பேக் டு பேக் ஃபிளைட்ஸ் இருக்கும். லைக் டெய்லி ஒரு கண்டினியூஸா ஒரு 4 டேஸ் ஃபிளைட் இருக்கும். அப்போ ஒரு 2 டேஸ் ஆஃப் கிடைக்கும். அந்த மாதிரி பட் மேனேஜ் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சேர்ந்த புதுசுல வந்து 1 lakhல இருந்து 80,000ல இருந்து 1,80,000 3 monthsல வருதுன்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த ஜாப்ல வந்து ஏன் இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், கேப்டனோட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து சில பேருக்கு இருக்கும் இல்லையா? அவங்க கொடுக்குற சேலரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக அவங்க கொடுக்கல. அவங்க அந்த சேலரி வந்து எப்படின்னா இது ஒரு ரிஸ்கான ஒரு ஜாப். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து அந்த ஜாப் நம்ம எடுக்கிறோம்ல. இப்போ ஒரு எமர்ஜென்சி நடக்குது, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை வந்து ஃபயர் நடக்குது. நம்ம யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு சரி நம்ம பொறுமையா இது பண்ணி இல்லை 4 பேர்கிட்ட கேட்டு நம்ம ஆக்ட் பண்ண முடியாது. உடனே நான் டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு ஃபயர் இருக்கு, அந்த ஃபயர் எப்படி ஸ்டாப் பண்ணுது, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து ரிஸ்க். இப்போ இன்னைக்கு நான் வந்து வீட்டுல வந்து நான் ஒரு ஃபிளைட் போறேன்னு நான் சொல்லிட்டு போறேன், நான் திருப்பி வருவேன்னு எனக்கே தெரியாதுல்ல. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. பிளஸ் எங்களுக்கு வந்து தீபாவளி இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, பர்த்டே கிடையாது. சில டைம்ல பர்த்டே அன்னைக்கு ஃபிளைட் இருக்கும், தீபாவளி அன்னைக்கு ஃபிளைட். ஸோ எனக்கு அந்த டேஸே ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு மண்டேயா வெனஸ்டே அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தீபாவளி அது கிடையாது. ஸோ அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் வந்து எங்க சேலரியும் ஹையா இருக்கு. ஏன்னா அதுல நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் அது ஏன் நிறைய பேருக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து விமானத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்ல வந்து சினிமால. ஆனா அடிக்கடி கேக்குற ஒரு இது வந்து சினிமா இல்ல விமானத்துல வேலை செய்யறவங்க. நீங்க வந்து சொல்வதெல்லாம் உண்மை பாக்குறீங்களா? அங்க எத்தனை பேர் வந்து எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு அங்க வராங்க. அவங்க சினிமா நடிகங்க கிடையாது, விமானத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப வந்து நார்மலா ரொம்ப அவங்களால வசதியே இல்லாதவங்களுக்கு வந்து 4-5 பொண்டாட்டி 4-5 புருஷன் வச்சுக்கிட்டு. ஸோ இது வந்து எல்லா ஃபீல்லையும் நடக்குது. இப்போ ஒரு மீடியால மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஒரு நார்மல் ஆமா ஒரு கார்பரேட் கம்பெனில கூட இது நடக்குது. இட்ஸ் a சாய்ஸ். எல்லா இடத்துலயும் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு பெண்ணா இருந்தாலே எல்லா இடத்துலயும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த பெண் வந்து ஓகே சொன்னா ஓகே சொல்லல. முன்னாடி வந்து சினிமால வந்து இது நடந்திருக்கு. ஓகே, ஆனா இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்திருக்கு. இப்போ சும்மா நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா இவன் ஹராஸ் பண்ணிட்டானா அது அப்படியே வந்து 1 million 2 million போயிடும். ஸோ இப்போ வந்து நடக்குது, கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. கம்மியா இருக்கு. ஆமா, ஆனா எல்லா ஃபீல்ட்லயும் நடக்குது. இது வந்து சினிமால மட்டும் தான் நடக்குது, இல்ல விமானத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பெண்ணா இருந்தானா அப்ரோச் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுவாங்க. நான் ஒரு நார்மல் கம்பெனில ஒர்க் பண்ணேன், உன்னையும் என் கொலீக்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, என் பாஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அது என்னோட இது, நான் வந்து அது செய்யணுமா இல்லையா அப்படின்னு. ஆனா வந்து இந்த மைண்ட் செட் வச்சிருக்காங்களே, இப்போ கேபின் க்ரூனா கேப்டன் கூப்பிட்டா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, எங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு. இப்போ பிடிச்சி ஒருத்தர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்ணிட்டு நான் வந்து போறேன்னா அது வேற. பட் கேப்டன் கூப்பிட்டா கண்டிப்பா போகணும் அப்படி கிடையாது. அவங்களாம் ரொம்ப, ஏன்னா அந்த மாதிரி என்னை கூப்பிட்டு நான் அவரை ரிப்போர்ட் பண்ணானா அவருக்கு வேலையே போயிடும். அவர் வந்து ஒரு 1 night ஒரு பிளெஷருக்கு அவரோட ஜாப் அவர் இது பண்ணுவார். அண்ட் கேப்டனோட பெனிஃபிட்ஸ், அதாவது கேபின் க்ரூவோட பெனிஃபிட்ஸ் விட கேப்டனோட பெனிஃபிட்ஸ் அதை விட ஜாஸ்தி. இப்போ நீங்க என்னோட சேலரி கேட்குறீங்க, கேப்டனோட சேலரி என்னோட சேலரி 3 டைம் பெருசு. அவங்களுக்கு வந்து ஹவுசிங் அலவன்ஸ் வந்து பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு இன்டர்நேஷனல், அதாவது பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஃபீஸும் கட்டுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் இது மாதிரி வந்து கூப்பிட முடியுமா? ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவருக்கு வேலை போயிடும். ஸோ கேப்டனையும் தாண்டி ஃபிளைட்ல வந்து பேசஞ்சரா நிறைய விஐபிஸ் வருவாங்க, பெரிய ஸ்டார்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்கள? பொதுவா வந்து பிசினஸ் கிளாஸ் இல்லை எந்த கிளாஸ்ல இருந்தாலும் பொதுவா பேசுவாங்க, கேட்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க, நம்பர் கேட்பாங்க. நீங்க இப்போ பாரிஸ் போறீங்களா, எந்த ஹோட்டல்ல தங்குறீங்க, ஒரு டின்னர் போலாமா அப்படின்னு.
நாங்க இல்லைன்னு சொன்னா அதோட விட்டுருவோம். ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க, ஆமா அதோட விட்டுருவாங்க. ஆமா. ஆனா வந்து அவங்களுக்கும் தெரியும். ம். ஏன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா போலீஸ் கூப்பிட்டேன்னா அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அண்ட் விஐபிஸ் ஜென்ரலா வந்து அந்த மாதிரி வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்க ஆக்சுவலி எங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபிளைட்ல வரும்போது அவங்களோட மேனேஜர் கூட வந்துருவாங்க. அவங்க மேனேஜர் தான் எங்ககிட்ட பேசுவாங்க. நாங்க டைரக்டா வந்து அந்த விஐபி கிட்ட போய் நாங்க பேச முடியாது. அவங்க மேனேஜர் கிட்ட தான் நாங்க பேசுவோம். பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் நான் ஜென்யூனா தான் இருப்பாங்க. ஆமா. இப்போ வந்து அபுதாபி ஷேக் இருக்காங்களா, அவங்களோட ஃபேமிலி வந்து நான் வந்து கூட்டிட்டு போனேன். ஓகே. ஜினீவாக்கு, சுவிட்சர்லாந்து. ரொம்ப நல்லா இருந்தாங்க ஃபிளைட்ல. ஜாஸ்தி பேசல. அவங்களே வந்து ரொம்ப ஸ்வீட்டா, அதுல ஒரு 10 பேர் இருந்தாங்க, டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டுமே. அந்த ஃபிளைட்ல கூப்பிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல நான் மேனேஜரா இருந்தேன். ஸோ நான் தான் வந்து எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கிளியரா சொன்னா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அவங்க ஃபுட்டு எல்லாமே அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபுட்டு, சிப்ஸ் எல்லாமே. எங்களுக்கு எதான வேணும்னா நாங்க கேட்குறோம், நாங்க கூப்பிடுறோம், அது வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அவங்க எங்ககிட்ட இருந்து வாங்கின ஒரே ஒரு இது வந்து இந்த கப்ல வந்து ஹாட் வாட்டர், ஏன்னா அவங்க கிரீன் டீ பேக் வச்சுட்டு இருந்தாங்க, அதை வச்சு அவங்க குடிச்சிட்டாங்க. அங்க போய் நாங்க லேண்ட் ஆயிட்டு நாங்க வந்து ஹோட்டல்ல இருந்தோம். ஸோ ஒரு 4 days இருந்துட்டு மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு வந்தோம். அங்க நாங்க போய் அங்க சுத்தி பார்க்கும்போது அவங்களும் இருந்தாங்க. அப்புறம் அவங்க எங்களுக்கு ஹாய் சொல்லி நல்லா பேசிட்டு இது பண்ணாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. இல்லாட்டி கூப்பிட்டா நாங்க போகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. எவ்வளோ ஒரு பெரிய ஆளா இருந்தா கூட அவங்க கூப்பிட்டா நாங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிரச்சனை. என்னோட பேட்ச்லயே வந்து 2-3 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அப்ப அவங்க ஃபிளைட்ல வந்து இந்த பாட்டு பாடுறவங்க, இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் பாட்டு பாடுறாங்க. அப்போ அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு பார்ட்டி கூப்பிடும்போது இவங்க போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் எப்படி சொல்றது, ஒரு மியூச்சுவல். இப்போ நீங்க என்ன ஒரு டின்னருக்கு கூப்பிடுங்க, எனக்கு இஷ்டம் இருந்தா நான் வருவேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னா. ஆனா அந்த ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்துதான் ஆகணும், நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் கூப்பிட்டா நீ வரணும், அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கேப்டனுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன மாதிரியான, உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு? சோ அகாமடேஷன் அவங்க கொடுத்துருவாங்க, ஃபுல்லி equipped அகாமடேஷன். அதாவது கிச்சன்ல இருக்கிற திங்ஸ், பெட்ரூம்ல இருக்கிற அந்த போத்திக்கிற பெட்ஷீட் கூட அவங்க கொடுத்துருவாங்க. உங்க துணிமணி எடுத்துட்டு மட்டும் போய் நீங்க அங்க வாழணும், அவ்வளவுதான். சோ இங்க ஃபேமிலி இங்க சென்னையில தான் இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்னு கேக்குறேன். சோ இப்போ வந்து உங்க salary தவிர்த்த டிக்கெட்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இப்போ எனக்கு வந்து இப்போ நாங்க ஃப்ளை பண்றதுனால நான் ஒரு ஸ்டாஃப், எனக்கு எங்க அம்மா அப்பா, என் ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்களுக்கு அன்லிமிட்டெட் டிக்கெட்ஸ். ஓகே. ஃப்ரீ கிடையாது, அன்லிமிட்டெட். 90 ஆஃபர்ஸ் இருக்கும். ஆமா, 90% ஆஃப், 50% ஆஃப், அந்த காம்பினேஷன்ல அன்லிமிட்டெட் டிக்கெட்ஸ். அதெல்லாம் ஒரு வருஷத்துல நான் எவ்வளவு வேணாலும் புக் பண்ணலாம், எனக்கு என் ஃபேமிலிக்கு. அந்த 90% எத்திஹாத்ல மட்டுமா இல்ல எல்லா ஏர்லைன்ஸ்? இல்ல, எத்திஹாத்ல மட்டும். எங்களுக்கு அந்த பார்ட்னர் ஏர்லைன் இருக்கும்ல, அதுல கூட நாங்க புக் பண்ணலாம். பட் எத்திஹாத்ல அன்லிமிட்டெட் டிக்கெட். சென்னையிலனா என்ன பார்ட்னர் ஏர்லைன் எத்திஹாட பொறுத்த வரைக்கும்? சென்னையில வந்து ஜெட் இருந்துச்சு, ஒரு டைம்ல ஜெட் இருந்துச்சு. சோ அதுல கூட நாங்க புக் பண்ணலாம். பட் எத்திஹாத் ஸ்பெஷலா கொடுக்கறது வந்து இது மாதிரி அன்லிமிட்டெட். அது தவிர்த்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு 10 டிக்கெட் கொடுத்துருவாங்க, காம்பினேஷன் ஆஃப் 50% ஆஃப், 90% ஆஃப். அந்த 10 டிக்கெட் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல என்னோட கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆமா, அந்த 10 டிக்கெட்ஸ் வந்து அந்த இது அவங்க ஏன் அந்த 50% 90% கொடுக்குறாங்க, அந்த பீக் சீசன்ல நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க 50% ஆஃப் டிக்கெட் நீங்க புக் பண்ணீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த டிக்கெட். 90% ஆஃப்னா அந்த ஃபிளைட் ரொம்ப காலியா இருக்கு, அந்த டைம்ல யாருமே டிராவல் பண்ணல, ஃபிளைட் காலியா இருக்குன்னா 90% போட்டுருவோம். அதுல நீங்க அந்த டாக்ஸ் மட்டும் கட்டுறீங்க. அதாவது நான் வந்து அபுதாபில இருந்து நான் சென்னை வருவேன், 2 days வருவேன். நான் ID 90 போடுவேன். ID 90 வந்து எனக்கு 400 dirhams வரும். அது வந்து 8000 rupees. அதாவது 2 way 8000. இங்க இருந்து ஒரு பாம்பேக்கு ஒரு ஃபிளைட் எவ்வளவு சொல்லுங்க? 1 way 9000. நான் வந்து 8000க்கு ரிட்டர்ன் ஃபிளைட் வந்து அபுதாபி டு. சோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வேற அடிக்கடி சென்னை வரதுனால எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க வந்து எப்பனாலும் நீங்க எந்த டெஸ்டினேஷனாலும் போலாம் இல்லையா? ஆமா, இப்போ வந்து இப்போ ஃபேமிலிக்கு ஏற்கனவே தெரியும்ல இந்த ஜாப் இப்படிதான். பட் நான் வந்து ஃபிளைட் பண்ணும்போது எங்க அம்மாட்ட காலையில பேசுவேன், நான் இப்பதான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், எனக்கு மத்தியானம் ஃபிளைட் இருக்கு, நான் பேங்காக் போறேன். ஒரு 2 days கழிச்சு நான் எங்க அம்மா கிட்ட கால் பண்ணும்போது நான் பாரிஸ்ல இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டுவாங்க. ஒரு நாள் பேங்காக்ல இருக்க, பிரேக்ஃபாஸ்ட் நீ இங்க பேங்காக்ல சாப்பிடுற, டின்னர் நீ வந்து பிரான்ஸ்ல சாப்பிடுற அப்படின்னு. சோ அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேன்சியான ஒரு இது. அவங்களுக்கே பெருமையா இருக்கும் இல்லையா? ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னோட தம்பி கிட்ட சொல்லுவாங்க, உங்க அக்கா ஃபோன் பண்ணாங்க, இன்னைக்கு வந்து பேங்காக்ல இருக்கா, நாளைக்கு பாரிஸ் போறா.
அப்படி போட்டோஸ் எல்லாம் நாங்க போடுவோம். ஒரு ஃபேன்சியான ஒரு ஒரு ப்ரொஃபஷன் தான் இது பார்க்கறதுக்கு இது. பட் அதுலயும் நிறைய வந்து கமிட்மெண்ட், டெடிகேஷன், நிறைய ஒர்க் இருக்கு. ஒர்க் இல்லை இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது எங்களை நீங்க ஏர்போர்ட்ல பாப்பீங்க, ஸ்டைலா நடப்போம் நாங்க ஒரு பேக்கை தூக்கிட்டு. நீங்க என்ன நினைப்பீங்க, நல்ல சேலரி கொடுக்குறாங்க, எந்த வேலையும் இல்லை. ஆனா அந்த ஃபிளைட்ல வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் தான் எங்க வேலை கிடையாது. உங்களோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா சாப்பாடு வந்து நாங்க ஏர்போர்ட்லயே உங்களுக்கு ஒரு பேக் கொடுத்துடலாம், இல்லாட்டி ஒரு ஹாட் மீல் கொடுத்துட்டு நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். பட் அந்த ஏர்கிராஃப்ட், அதாவது அந்த 4 மணி நேரம் ஃபிளைட்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தான் பொறுப்பா. ஆமா, அதனாலவே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், எங்ககிட்ட நீங்க நல்லா பேசணும், அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கா இந்த டைம்ல, இந்த ஜாப் வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க? இந்த ஜாப் வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. பட் ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி நடக்கும்ல. இப்போ திடீர்னு வந்து ஒரு பேசஞ்சர் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, இல்ல ஒரு என்ஜின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த டைம்ல ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் வந்துடும். ஐயோ இப்போ என்ன பண்ண போறோம், எல்லாமே நம்ம கையில இருக்கு. ஏன்னா என்னோட ஃபிளைட்ல வந்து ஒரு டெத் ஆன் போர்ட் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, ஆனால் கரெக்டா நாங்க வந்து ஜெர்மனி யூரோப்புக்குள்ள லேண்ட் ஆகிறோம். ஸோ என்னால என்னோட சீட்ல இருந்து கூட எழும்ப முடியாது. அவங்களோட வைஃப் வந்து கத்திட்டு இருந்தாங்க, ஹெல்ப்னு. ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னால ஏஞ்சிக்க முடியும். நான் ஏஞ்சிட்டு போய் பாக்குறேன், அதுக்குள்ள அவருக்கு வந்து மூச்சு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து, ஐயோ எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் ஏன் இந்த ஜாப்க்கு வந்து அது மாதிரி எனக்கு அந்த 8 இயர்ஸ்ல வந்ததே கிடையாது. நீங்க ஃப்ளை பண்ணும்போது ஏதாவது சிச்சுவேஷன்ல வந்து ஆகா இன்னைக்கு வந்து இந்த லேண்ட் ஆயிரும், எப்படியா லேண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம உயிர் நம்ம கையில இல்ல, ப்ராப்ளம் வரும் இல்லையா ஃப்ளை பண்ணும்போது? ஆமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருக்கா? ஆமா, சிவியர் டர்புலன்ஸ் வரும்போது கேப்டன் சொல்லிடுவாங்க உட்கார சொல்லி. ஆனா சில ஃபிளைட்ஸ்ல வந்து 1.5 மணி நேரமா உட்காந்துட்டு இருப்போம். ஆனா பயங்கரமா வந்து ஃபிளைட் இப்படி மேல கீழே. அப்போ நம்ம கதை முடிஞ்சது அப்படிலாம் நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஃபிளைட் முடிச்சிட்டு நான் இதர் சென்னை வந்துட்டு இருப்போம், அது லேண்ட் ஆயிடணும், எல்லாரும் நாங்க வேண்டி போனாங்க அந்த ஃபிளைட்ல. அப்போ எங்களுக்கு என்ன ஒரு இதுனா, எங்களுக்கு முன்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்கு. இப்ப நாங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி இது பண்ணா அவங்க பயந்துருவாங்க. சோ நாங்க அப்படியே சிரிச்ச முகத்தோட நாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அவங்க வேற வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது, சாக போறோமான்னு எங்க உயிர் எடுப்பாங்க. சோ அது வேற நாங்க மேனேஜ் பண்ணிக்கணும். சோ அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல அந்த ஃபிளைட்ல. அந்த மாதிரி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எல்லாருமே ஆஃபர்ஸ் வந்து, எந்த ஆஃபர்ஸ் வந்து எப்போ கம்மியான ஃபிளைட், என்ன கம்மியான பிரைஸ் அப்படிதானே பார்ப்பாங்க இல்லையா? சோ அதுக்கு ஏதாவது நீங்க டிப்ஸ் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு டெஸ்டினேஷன் இப்போ கோவா நீங்க போறீங்களா, ஆஃப் சீசன், அப்படி சீசன் டைம் ஆஃப் சீசன் இருக்கும். ஆஃப் சீசன்ல புக் பண்ணாலே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சீசன் டைம்ல நீங்க புக் பண்ணீங்கன்னா அது பிரைசஸ் எப்பவுமே ஒரு ஜாஸ்தி. ஆக்சுவலா இது வந்து ஜெனரலா எல்லாருக்கும் தெரியறதுதான். நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கனால நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ட்ரிக்ஸ் இல்ல, இப்போ எங்களுக்கு க்ரூவா இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சிஸ்டம்க்கு ஆக்சஸ் இருக்கும். சோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ்வலா வந்து அவங்க ஃப்ளை பண்ணும்போது எங்களுக்கு கேட்பாங்க, இப்போ கொஞ்சம் செக் பண்றியா டிக்கெட்ஸ் எல்லாம், ஏன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நீ சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் புக் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ நான் சப்போஸ் என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து அந்த டிக்கெட் கொடுத்து நான் சொன்னேன், சரி நான் டிக்கெட் கொடுத்துறேன், நீ ID 90 போடு, ஏன்னா ஃபிளைட்ல ஒரு 100 சீட் இருக்கு, அது எப்படியும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ID 90 போட சொல்லு. இப்போ இந்த ஃப்ளை பண்றவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களோட நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தானா நமக்கு அந்த டிக்கெட் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அந்த சிஸ்டம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நாங்க பார்க்கலாம் ஃபிளைட் ஃபுல். இப்போ ஒருத்தவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் டிராவல் பண்ணோம், ஃபிளைட் புக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல இல்ல, சான்ஸ் ரொம்ப கம்மி, உனக்கு டிக்கெட் கிடைக்காது, போடாது, ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 days. அப்போ நான் சொல்ல 2 days கழிச்சு காலியா தான் இருக்கு, ஒரு 100 சீட்ஸ் இருக்கு, அது எப்படியோ மேல போகாது, மேக்ஸ் டு மேக்ஸ் 30 சீட் தான் போவோம், அந்த டைம்ல புக் பண்ணு. ஸோ அந்த அக்சஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சாதாரணமா இங்க இருக்கிற நார்மல் பீப்புளோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா, இங்க இந்தியா உள்ளனா கோவா போகணும், அந்தமான் போகணும் அப்படிங்கறது அவங்களோட டெஸ்டினேஷனா இருக்கும். இதே இது ஒரு அக்ராஸ் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா பாலி போகலாம், இல்ல மலேசியா போகலாம், இல்ல சிங்கப்பூர் போகலாம், இல்ல அதிகபட்சம் மாலத்தீவ்ஸ் போகலாம் அப்படிங்கறதா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அதே அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத அதோட பெஸ்டான பிளேஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே யூரோப், US எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அதிகமா பாலி, மால்தீவ்ஸ் தான் அதிகமா போறாங்க. ஏன்னா ஏசியானாலே கொஞ்சம் கம்மி தானே. இப்போ பாலி, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிளஸ் அங்க வந்து சுத்தி பாக்குறதுக்கும் கம்மி செலவு, சாப்பாடும் கம்மி செலவு. இப்போ யூரோப் எல்லாம் நீங்க போனீங்கன்னா யூரோஸ்ல கட்டுவீங்க. ஒரு மீல் சாப்பாடுக்கே நீங்க என்ன 10 யூரோவா 20 யூரோ, நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாவே ஏசியா எல்லாம் போனோம்னா ரொம்ப கம்மியா. இது ஆப்பிரிக்கா, அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஜோஹானஸ்பர்க், ஜான்சிபார் எல்லாம் நீங்க போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் உங்களுக்கு கம்மியான செலவுல அப்படி நீங்க என்ன ஏதாவது ஒரு 2 கண்ட்ரி சொன்னீங்கன்னா? கம்மினா எனக்கு வந்து அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கம்மியான பட்ஜெட் அந்த மாதிரி.
தாய்லாந்து. ஓகே. அது பேங்காக் மட்டும் இல்ல, ஏன்னா நிறைய பேர் தாய்லாந்துன்னு சொன்னா அவங்க பேங்காக் மட்டும் தான், பட் ஃபுகெட் ரொம்ப அழகான ஒரு இது. நல்ல ஆமா ஆமா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு, ரொம்ப ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஷாப்பிங் நல்லா இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ தாய்லாந்து போகலாம். வியட்நாம் ரொம்ப நல்ல பிளேஸ், ஜகார்த்தா, பிலிப்பீன்ஸ்ல பியூட்டிஃபுல் அந்த பீச்சஸ், அந்த மவுண்டன்ஸ் இருக்கும், அந்த மவுண்டனுக்கு நடுவுல மால்தீவ்ஸோட பிலிப்பைன்ஸ்ல தான் நல்லா இருக்கும் இல்லையா பீச்சஸ்லாம்? நிறைய பேர் தெரியாது. மோர் அது வந்து ஒரு மாதிரி ஓவர் சொல்லாம கமர்ஷியல் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஹனிமூனுக்கு போறாங்க, இந்த ரிலாக்ஸேஷன் போறாங்க. ஆக்சுவலி பிலிப்பீன்ஸ்ல சூப்பரான இடம் இருக்கு, கொஞ்சம் கம்மி செலவும். நீங்க போயிருக்கீங்களா? ஆமா போயிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணும்போது 4,80,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? கோவிடுக்கு அப்புறம் நீங்க போக முடியல. சோ உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சா இவ்வளவு பெரிய ஜாப் வந்து நம்ம விட்டுட்டு வேற வேலைக்கு போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு? ஆமா, ஆக்சுவலி எனக்கு அது நான் ரொம்ப யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு தான். பட் குழந்தைங்களா இல்ல அங்க போனோம், ஏன்னா இந்த ஜாப் ரொம்ப அடிக்டிவ். நீங்க வந்து அங்க போயிட்டீங்கன்னா அந்த சுத்தி பாக்குறது, அந்த ஒர்க் ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆயிடும். வருஷம் நான் யோசிப்பேன், சரி அடுத்த வருஷம் ரிசைன் பண்ணணும், அடுத்த வருஷம் ரிசைன் பண்ணா அது நடக்கவே நடக்காது. ஒரு மாதிரி இருக்கு. என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 15 years 20 years ஃப்ளை பண்றாங்க. எவ்ரி இயர் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் நான் ரிசைன் பண்ண போறேன், ஆனா அது நடக்கவே நடக்காது. கமிட்மெண்ட்ஸ் வந்துருமோ, அவ்வளவு salary வாங்குறனால அந்த அளவுக்கு salary மட்டும் இல்ல, அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ரூட்டீன் ஆயிடும். இப்போ ஒரு மேனேஜர் ஆயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கெத்து இருக்கும்ல, இந்த ஃபுல் ஏர்கிராஃப்ட் நான் தான் மேனேஜ் பண்றேன், அந்த யூனிஃபார்ம் போட்டோம்னா ஒரு மாதிரி கெத்து வரும். அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு நம்ம நடக்கும்போது எல்லாமே நாங்க தான் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆயிடும். அண்ட் அது ஒரு பிடிச்ச இது. ஏன்னா நாங்க நிறைய டெஸ்டினேஷன்ஸ் டிராவல் பண்றோம், நிறைய பேருக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம், நாங்க அவங்கள வந்து ஹாப்பி ஆகிறோம். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ அது விட்டுட்டு வரணும்னு எங்களுக்கு மணி ஒரு இதுதான், ஏன்னா நல்ல சேலரி, அது வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. பட் அதுவும் தாண்டி வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஹை. ஆமா, இப்போ எனக்கும் வந்து இந்த கோவிட் நடக்கல, குழந்தைங்க வந்து என்னது போகாது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் திருப்பி போயிட்டு மேபி இன்னொரு 10 years கூட நான் ஃப்ளை பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க ஆஃபர் வந்துச்சு உங்களுக்கு திரும்ப? ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி வர சொன்னாங்க, இப்போ ரீசெண்டா கூட வர சொன்னாங்க. பட் எனக்கு சரி இப்போ இங்க செட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அவங்கள விட்டுட்டு போக முடியாதுல்ல, ஒரு மாதிரி ஆயிடும். அதனால சரி ஓகே பரவாயில்ல, நம்ம அப்படியே இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க? ஆக்சுவலா மீடியா ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஜாப்? இப்போ வந்து நானும் மீடியால இருக்கேன், பட் ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்க அந்த ஆர்டிஸ்ட் பிராண்ட் கான்டென்ட் அது நாங்க ஹேண்டில் பண்றோம். இந்த நியூ ஆக்ட்ரஸஸ் வராங்களே அவங்களுக்கு வந்து நாங்க மேனேஜ் பண்றோம், அவங்களோட ஒர்க் மேனேஜ் பண்றோம், ஆட்ஸ் மேனேஜ் பண்ணுவோம், அவங்களுக்கு ஒர்க் நாங்க எடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி. ரொம்ப நன்றி துஷ்யந்தி, இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு கேள்விகள், நிறைய சந்தேகங்களுக்கு ஏர்கிராஃப்ட் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Wow.